வணக்கம். நான் முரளிகிருஷ்ணா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். நம்ம இன்னைக்கு அட்சய லக்ன பத்ததி முறையில வருட பலன்கள் 2026 பார்க்க போறோம். சிம்ம ராசி, அதாவது அட்சய ராசி அட்சய லக்னத்துக்கு, சிம்மம் அட்சய லக்னத்துக்கும் சிம்ம அட்சய ராசிக்கும் உண்டான பலன்கள் 2026 வருடத்துக்கான பலன்களை பார்க்குறோம். ஸோ சிம்ம ராசியில மகா நட்சத்திரம் இருக்கு, பூர நட்சத்திரம் இருக்கு, உத்தர நட்சத்திரம் இருக்கு. அடுத்து சிம்ம ராசியில வந்து இப்போ கேது தசை நடக்கிறவங்களுக்கு, சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு, சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு, அந்த ராசியில இருந்து இந்த 3 தசை நடத்தும் போது இந்த பலன்கள்லாம் நம்மளுக்கு இந்த கோச்சார கிரகத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த வருடத்துல நம்மளுக்கு சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துலையும், சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துலையும், ராகு கேதுக்கள் வந்து 7ஆம் இடத்துலையும், கேது லக்னத்திலையும் ராசியிலையும் இப்ப பயிற்சி ஆகியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு லக்னத்திலேயே கேது இருக்கிறது வந்து 2 விதமான பலன்களும் உண்டு. ஒண்ணு விரக்தியான மனப்பான்மையை கொடுக்கும், இல்லைன்னா நம்மளால எல்லாம் முடியுங்கிற ஒரு இதை கொடுக்கும். அதை யாரு கேட்கலங்கிறப்போ அதுக்கான கோபங்கள் நிறைய வரும். ஸோ கேது வந்து தன்னைத்தானே சுருக்கி வைப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்க முடியல அப்படின்னா நம்மளுக்கு கோவப்படுவாங்க, அதனால யார்கிட்டையும் பேசுறதை தவிர்ப்பாங்க. இல்லைன்னா நல்லா ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும். அது நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்துல கேது நல்ல நிலை இருந்தாங்கன்னா நம்ம ஆன்மீக சிந்தனை இருக்கும், இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படி இருப்பாங்க, அதாவது ஆன்மீக சிந்தனை இல்லாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. அவர் வந்து 5ஆம் பாவத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கி 11ல இருக்காரு. அப்போ வந்து குரு பகவான் வந்து நல்ல பாவத்துல இருந்தாலும் அவர் வந்து 5க்கும் 8க்கான வேலையை அவர் பார்க்கணும். ஸோ மனசுலையும் மனதளவுல குழந்தைகள் மூலியமா ஒரு லாபம் கிடைத்தாலும் பிரச்சனையும் கூட கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஸோ அவருடைய வேலை. ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவாரு, குழந்தைகளால நல்ல பலன்களையும், அதே போல தீராத பிரச்சனை மகிழ்ச்சியான, அதாவது நல்ல மகிழ்ச்சியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு லாபமா இருக்கும்போதோ அந்த டயத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் சேர்த்து கொடுப்பாரு. குரு பகவான் இந்த 2 வேலையும் செய்யறதுனால நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதன் பிறகு வந்து சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. சனி பகவான் வந்து 6, 7 2க்கும் ஆதிபத்தியம் பெற்று 8ல போய் உட்காந்துருக்காரு. அப்ப சனி பகவானோட வேலை வந்து 7 கணவன் மனைவி ஸ்தானம் மற்றும் நண்பர்கள், சமூகம். 6 பிரச்சனைக்குரிய பாவகம், கடன், வம்பு வழக்கு, நோய். ஸோ இதுக்கான வேலை வந்து 8ல இருக்கணும். அப்போ வந்து ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறலாம், மனைவி மூலியமாக ஒரு பிரச்சனை வரலாம். ஸோ இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு நம்ம கவனமா இருந்து கொள்ளணும். 7ல ராகு இருக்கிறதும் லக்னத்துல கேது இருக்கணும். திருமணம் சார்ந்த நிகழ்வுகள்ல எதிர்பார்ப்புகளை குறைச்சு கொண்டால் திருமணம் இந்த வருடத்தில் உண்டு. அதன் பிறகு சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக 10ஆம் பாவத்தையும், 7ஆம் பார்வையாக 2ஆம் பாவத்தையும், 10ஆம் பார்வையாக 5ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அப்ப சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருந்து, அதாவது அவரோட பொசிஷனே ஃபர்ஸ்ட் நல்ல இடத்துல இல்லை. ஸோ அவர் 8ல இருந்து அவர் இப்ப என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொடுக்கணும், தொழில் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கணும், வாக்கு வருமானம் சார்ந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கணும், 5 மனம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கணும், குழந்தைகள் சார்ந்த குலதெய்வம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கணும். ஸோ இந்த சனி பகவான் வந்து இந்த 3 வேலையும் பார்வை பார்க்கறதுனால இந்த 3 வேலையுமே அவர் கொடுப்பார். ஸோ நம்ம வந்து சனி பகவானுக்கு ஒரு எள்ளு விளக்கு ஏற்றினால் நன்மைகள் உண்டு. அதன் பிறகு அதாவது ஜூன் மாசம் 2ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு வராரு சிம்ம ராசிக்கு. இப்ப விரயஸ்தானத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 5, 8க்கான விரயத்தை பண்ணணும். அப்ப வந்து ஒரு தீராத பிரச்சனைக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாவது நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அதற்காக நம்ம ஒரு செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். 5ஆம் பாவம் குழந்தைகளுக்கான செலவுகள் இருக்கும், மன விரயமாகும், தூக்கம் கெடும். இந்த காலகட்டத்துல மற்ற பலன்கள் எல்லாம் சனி பகவான் அதே பலன்கள்லாம் கொடுக்க போறாரு. அதன் பிறகு குரு பகவான் லக்னத்துக்கே பயிற்சி ஆறாரு. நவம்பர் மாசம் 1ஆம் தேதி லக்னத்துக்கே பயிற்சி ஆறாரு. அந்த காலகட்டத்துல வந்து குரு பகவான் வந்து 5, 8 2க்குமே ஆதிபத்தியம் பெற்று லக்னத்தை தலையில உட்காந்துருக்காங்கன்னா நம்ம ஒரு முடிவே எடுக்க முடியாத நிலை ஏற்படும். நம்மளால ஒரு கரெக்டான முடிவு எடுப்போமா முடியவே முடியாது.
அப்படி முடிவெடுத்தா அது தப்பான முடிவாக தான் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்துல நம்ம வந்து ஒரு முடிவே எடுக்கக்கூடாது. புது தொழில் தொடங்கவோ, திருமணம் சார்ந்ததையே ஒரு யோசனிச்சு நம்ம முடிவெடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கணும். நமக்கு தனிப்பட்ட ஜாதகத்துல எந்த பாவம் நல்லா இருக்கு, எந்த 4ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா அம்மா கிட்ட கேட்டு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இல்ல 9ஆம் பாவம் நல்லா இருக்குன்னா தந்தை சார்ந்த நிகழ்வுகள் கேட்டு அவங்க மூலியமா ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இல்ல 7ஆம் பாவம் நல்லா இருக்குன்னா மனைவி மூலியம் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்தா இந்த காலகட்டத்துல சிறப்பு. அதன் பிறகு ராகு கேதுக்கள் வந்து நவம்பர் கடைசியில 12ஆம் இடத்துக்கு கேதுவும், ராகு வந்து 6ஆம் இடத்துக்கும் இடப்பெயர்ச்சி ஆறாங்க. அந்த காலகட்டத்துல நம்ம வந்து ராகு 6ல இருக்க போது, கேது இருக்கும்போதும் நமக்கான செலவுகள் இதெல்லாம் வந்து குறைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ராகு வந்து 6ல இருக்கும்போது கடன் சம்பந்தப்பட்ட திடீர் பிரச்சனைகள் ஏற்படும். திடீர் லாபங்களும் இந்த டயத்துல கடன் மூலியமா ஒரு லாபம் கூட வரலாம் அந்த டயத்துல. ஸோ இந்த சிம்ம ராசிக்கு இந்த வருடம் வந்து சனி பகவான் 8ல இருந்து இந்த வருடம் முழுவதும் நமக்கு அவ்வளவு சிறப்பான பலன்களை தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா குரு பகவான் வந்து நமக்கு 11ஆம் இடத்துல இருந்தும் 12ஆம் இடத்துல இருந்தும் 1ஆம் இடத்துல இருந்தும் பயிற்சியாகி நமக்கு சில நல்ல பலன்களையும் சில கெட்ட பலன்களையும் வழங்குவார். மேலும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.